நீட் ஜுவாலஜி சொல்யூஷன் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீட் தேர்வில் அதிகமாக கேட்கக்கூடிய லெசன்ல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அதை விரிவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கருத்தரித்தல் மற்றும் கரு வளர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். கருத்தரித்தல் எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலா இஸ்துமஸ் சந்திப்பில் தான் நடைபெறுது. அது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளவி பெருகல் நடைபெற்று 2 செல் 4 செல் 8 செல் 16 செல் அப்படின்னு சொல்ல நிலையை தாண்டி பிளாஸ்டுலா என்ற நிலையில தான் கருப்பதித்தல் எங்கே நடைபெறும், எண்டோமெட்ரியத்தின் கருப்பை உட்சுவரில் நடைபெறும். அவ்வாறு நடைபெற்றுச்சு அப்படி சொன்னால் அது கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த பிளாஸ்டுலா ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். பிளாஸ்டுலா ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படி சொன்னிங்கன்னா பெருசாக இருக்கும். ஒற்றை அடுக்கிலான ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் இருக்கும். இது மாதிரி ஒரே அடுக்கிலான ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா கருப்பதித்தல் நடைபெறும் அப்படி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இன்னர் செல் மாஸ், உள் அக செல் திரள் அப்படி சொல்லக்கூடியது இங்கே இருக்கும். இது இன்னர் செல் மாஸ். இது பார்த்திங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் அப்படி சொல்லக்கூடியது. அவருக்கு இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டோசில் அப்படி சொல்லக்கூடியது. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்களில் இருந்து தான் பார்த்திங்கன்னா விரல் போன்ற நீட்சிகள் உருவாகும். இது என்ன ஆகுது அப்படி சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யூட்ரஸ் லேயரில் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா பிளாசண்டாவாக பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படி சொல்லக்கூடியது. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் பார்த்திங்கன்னா வேறுபாடு இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயராக மாறுபாடு அடையுது. அந்த இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய இல்லை அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய கொரியானா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த கொரியான் இருந்து தான் பார்த்திங்கன்னா கருக்கோள நுண்ணுறிஞ்சிகள் சொல்லக்கூடிய கொரியானிக் வில்லை ஃபார்ம் ஆகுது. இங்கே அவுட்டர் லேயரில் கொரியான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரியானிக் வில்லை ஃபார்ம் ஆகுது. இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பை திசுல அட்டாச்மெண்ட் ஆக போகுது அப்படி சொல்லக்கூடியது. இந்த கருக்கோள நுண்ணுறிஞ்சிகளும் கருப்பை திசுக்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைக்கப்பட்டு என்ன உருவாகுது, தாய் சேய் இணைப்பு திசு அதாவது பிளாசண்டா உருவாகக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கருக்கோள நுண்ணுறிஞ்சிகள்னு சொல்லக்கூடிய கொரியானிக் வில்லை கருப்பை திசுக்கள் ரெண்டுமே ஒன்றுக்கு ஜாயின் ஆகிட்டு கம்பைன்ட் ஆகி தாய் சேய் இணைப்பு திசு அப்படி சொல்லக்கூடிய பிளாசண்டா உருவாகிறது. இந்த கருப்பை திசு தாய்வை இரத்தத்தால் மெட்டர்னல் பிளட்டால் சூழப்பட்டிருக்கு. இந்த படத்தில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நுண்ணுறிஞ்சிகள் அப்படி சொல்ல கருக்கோள நுண்ணுறிஞ்சிகள் அப்படி சொல்லக்கூடியது. இது யூட்ரஸ் அதாவது திசுக்கள், யூட்ரஸ் டிஷ்யூ அப்படி சொல்லக்கூடியது. இது மெட்டர்னல் பிளட். இது பார்த்திங்கன்னா என்ன மெட்டர்னல் பிளட்டு சூழப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கலாம் நீங்கள் மெட்டர்னல் டிஷ்யூ சூழப்பட்டிருக்கிறது. சரியா? இது எதுக்காக உருவாகுது அப்படி சொன்னீங்கன்னா தாய் வழி உடலுக்கும், இங்கே பாருங்கள் யூட்ரஸ் இருக்குது, தாய் வழி உடலுக்கும் கருவுக்கும் இடையிலே ஒரு கட்டமைப்பு அல்லது செயல்பாட்டு அழகாக உருவாகிறது. எதுக்காக அது மாதிரி கட்டமைப்பு செயல்பாட்டு அழகாக உருவாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வளரக்கூடிய கருவிற்கு பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படும். அது சுவாசிக்கணும் இல்லையா? நுரையீரலெல்லாம் உருவாகிருக்காது. தாயோட ஆக்சிஜனை தான் பயன்படுத்தணும். ஸோ தாய் சுவாசிக்கக்கூடிய அதிலிருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வழங்கவும் ஏற்கனவே சொல்லலாம் ஏலிசித்தல் கரு உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறது. சரி, அதுக்கு உணவு ஊட்டம் தேவை இல்லையா? அது தாய் வழியிலிருந்து தான் போகணும். அதுக்காக ஊட்டச்சத்துக்களை கொண்டு போவதற்காக இந்த தாய் சேய் இணைப்பு திசு உதவுகிறது. மேலும் கரு உற்பத்தி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துச்சு அப்படி சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும். ஸோ லங்ஸ் செயல்பாட்டில் இல்லை, உருவாகவும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அது சுவாசித்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் கழிவு நீக்க பொருளையும் பார்த்திங்கன்னா வெளியேற்றுவதற்கு பார்த்திங்கன்னா இந்த தாய் சேய் இணைப்பு திசு பார்த்திங்கன்னா என்னது உதவி செய்யணும். அதுக்காக தான் ஒரு கட்டமைப்பு செயல்பாட்டு அழகாக இந்த தாய் சேய் இணைப்பு திசு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது தாய் வழியில் பார்த்திங்கன்னா தாய் சேய் இணைப்பு திசு உருவாகிடுச்சு. இது எது கூட ஜாயின் ஆகணும் அப்படி சொல்லக்கூடிய அம்பிளிக்கல் கார்டு அப்படி சொல்லக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடியுடன் என்ன ஆகுது அப்படி சொன்னீங்கன்னா சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கருவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்வதற்காக இந்த தாய் சேய் இணைப்பு திசுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நஞ்சு கொடின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடியும் உதவுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தாய் சேய் இணைப்பு திசு இந்த ஆக்சிஜனை கொண்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது, கழிவு நீக்க பொருளை வெளியேற்றுறது. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக அந்த ப்ரெக்னன்சி பீரியடுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய வேலைகளை செய்யும். அது ஒன்ஸ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பார்த்திங்கன்னா தற்காலிக நாளமில்லா சுரப்பி செயல்படாது. ஹார்மோன்களை எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது.
அது டெம்பரவரி எண்டோக்ரைன் ஸ்ட்ரக்சராக செயல்படுகிறது. அது முதல் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி அப்படி சொல்லக்கூடியது, ஹியூமன் கொரியானிக் கொனோட்டோட்ராபிக். முதல் குழந்தை கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்சிஜி வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். தாயின் சிறுநீரில் எஸ்சிஜி வந்து சுரந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் ஹெச்சிஜியை வந்து சுரக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் அப்படி சொல்லக்கூடியது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், மனித தாய் சேய் இணைப்பு திசு லாக்டோஜன் அப்படி சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோனை வந்து சுரக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன்களை சுரக்குது. ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து சுரக்கும். அண்டது மேலே இருக்கக்கூடிய ஃபாலிகுலார் செல்ஸ் தீக்கா இன்டர்னா ஈஸ்ட்ரோஜனை வந்து சுரக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது வந்து ஃபாலிக்கல் செல்ஸ் சுரக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பிளாசண்டா வந்து எடுத்துக்கும். ப்ரொஜெஸ்டிரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் சேய் இணைப்பு திசு வந்து சுரக்குது. இந்த 4 ஹார்மோன் தவிர ரிலாக்சின் அப்படி சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. இந்த ரிலாக்சின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு உதவி பண்ணக்கூடிய ஹார்மோன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தின் இறுதி கட்டத்தில் வந்து சுரக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்சினோடைய ஹார்மோன். அந்த 2 ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜியும் ஹெச்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே சுரக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தில் மட்டும்தான் சுரக்கக்கூடியது அப்படி சொல்லக்கூடியது. இந்த ஹெச்சிஜி ஹியூமன் கொரியானிக் கொனோட்டோட்ராபின், ஹெச்பிஎல் ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன் மற்றும் ரிலாக்சின் இந்த 3 ஹார்மோனு எப்போ மட்டும்தான் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் மட்டும்தான், அந்த கெஸ்டேஷன் பீரியடில் மட்டும்தான் வந்து சுரக்கும். சரி, அப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான் அது மாதவிடாய்க்கு உதவி பண்ணுது. அதுக்கு முன்னாடியே வந்து என்னது மாதவிடாய் காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன்கள் வந்து இருக்கும். கர்ப்ப காலத்திலும் இருக்கும், கர்ப்பம் இல்லாத நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான் வந்து இருக்கும். இது மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கூட இன்னும் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல்கள் இருக்கும், ப்ரோலாக்டின் அப்படி சொல்லக்கூடியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராக்சின் அப்படி சொல்லக்கூடியது இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் தாயின் ரத்தத்தில் பல மடங்கு அளவானது அதிகரித்து காணப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெச்சிஜி இருக்குது, ஹெச்பிஎல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்சின் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, ப்ரொஜெஸ்டிரான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டிசோல் இருக்குது, ப்ரோலாக்டின் இருக்குது, தைராக்சின் போன்ற தாயின் ரத்தத்தில் அதிக அளவு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் வந்து யூட்ரைன் டிஷ்யூவில் வந்து பதிஞ்சு தாய் சேய் இணைப்பு திசுவாக வந்து மாறிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் எம்ப்ரியோ வந்து மாறப்போகுது அப்படி சொல்லக்கூடியது. இப்போ கருப்பதித்தல் வந்து எண்டோமெட்ரியத்தில் இன்னர் லேயரில் வந்து நடந்துருச்சு. இந்த உள் அகசெல் திரள்கள் அப்படி சொன்னால் எக்டோடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டோடம், அதாவது பார்த்திங்கன்னா புற அடுக்கு மற்றும் அக அடுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரியுது. இது நடுவில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீசோடம் சொல்லக்கூடிய நடு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து வேறுபாடு அடையுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படி சொன்னிங்கன்னா இந்த உள் அகசெல் திரள்கள் அப்படி சொல்லக்கூடியது ஸ்டெம் செல்களை போல செயல்படுகிறது அப்படி சொல்லுது. கருமூல செல்கள் போல பயன்படுகிறது. இப்போ நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படி சொன்னிங்கன்னா நம்ம உடம்புல செல்கள் இருக்குது. இந்த செல்கள் எல்லாம் ஒன்றிணைந்து திசுக்களாக மாறி இருக்குது. திசுக்களாக ஒன்றிணைந்து பார்த்திங்கன்னா உறுப்புகளாக மாறி இருக்குது. உறுப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாக மாறி இருக்குது அப்படி சொன்னால் இது எல்லாமே எந்த லேயர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம், எண்டோடம், மீசோடம் லேயர்லேருந்து தான் வந்துருச்சு. இந்த செல்களில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திசுக்களும் உருவாகிருக்கு, எல்லா உறுப்புகளும் வந்து உருவாகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். அது வளர்ந்த நபர்களுக்கு அனைத்து உறுப்புகளையும் திசுக்களையும் அனைத்து உறுப்புகளையும் உருவாக்கக்கூடிய திறன்களை இந்த அகசெல் திரளிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கரு வளர்ச்சியினோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மனிதர்களின் கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 9 மாதங்கள் தான் நம்ம சொல்கிறோம். 10 மாதம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து என்னது 9 மாதங்கள் தான் இருக்குது. 9 மாதம் 3 ட்ரைசெமஸ்டர் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா முதல் மாதம் ஒரு கர்ப்பம் தரிச்சிருச்சு, முதல் மாதத்தில் என்னென்ன வளர்ச்சி ஏற்படும் அப்படி சொன்னிங்கன்னா முதல் மாதத்தில் இதயம் வந்து உருவாகிறது. முதல் அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா இதயம் நம்ம செக்கப் போனோம் அப்படி சொன்னிங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதய துடிப்பு வந்து இருக்கா அப்படி சொல்லக்கூடியது. அதை இதய துடிப்பு அளவி கருவி அப்படி சொல்லக்கூடிய ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இதயம் வந்து துடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதல் சைன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. 2வது மாதத்தில் அப்படின்னு பார்த்தி அப்படி சொன்னால் கருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள் மற்றும் விரல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். முதல் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது 12 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பெரும்பாலான உறுப்புகள் வந்து உருவாகியிருக்கும். முதல் ட்ரைசெமஸ்டர்லேயும் பெரும்பாலான முக்கிய உறுப்புகள் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கை வந்திருக்கும், கால்கள் மற்றும் பெரும்பான்மையான உறுப்புகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது முதல் 3 மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து 2வது ட்ரைசெமஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னிங்கன்னா
முதல் அசைவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா தலையில் முடிகள் வந்து தோன்றி இருக்கும். 5வது மாதத்தில் தான் இது வந்து இருக்கும். முதல் அசைவுகள் எப்போ இருக்கும்? 5வது மாதத்தில் இருக்கும். அது இல்லாமல் தலையில் முடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். 5வது மாதத்தில் வந்து அசைவுகள் வந்து காணப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 24 வாரங்களின் முடிவில் 2ஆம் முப்பருவம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய மயிரிழைகள் வந்து தோன்றி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் இமைகள் சொல்லக்கூடிய ஹைலைட்ஸும் கண் இமை மயிர்கள் சொல்லக்கூடிய ஹை லேஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9வது மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரைமெஸ்டர் முடிஞ்சிருச்சு அப்படி சொன்னீங்கன்னா பிரசவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா ஸ்டூடெண்ட் என்னுடைய கான்செப்டில் வந்து கருத்தரித்தல் கர்ப்ப வளர்ச்சி பற்றி பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமான முந்தைய போட்டித் தேர்வுகள் நடைபெற்ற தேர்வுகளில் கேட்ட வினாக்களை டிஸ்கஷன் பார்ட்டில் பார்க்கலாம். கர்ப்பத்தை பராமரிக்கக்கூடிய பிளாசண்டாவால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க. நீட் 2018 என்ன ஆன்சராக இருக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HCG கேட்டிருக்காங்க, HPL, ப்ரொஜெஸ்டிரான், ப்ரோலாக்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஆக்சிடோசின் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா HCG, HPL, ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் கேட்டிருக்காங்க. அடுத்தது டி ஆப்ஷனில் HCG, ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தவொடனே ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சிடலாம். டைரக்ட் கொஸ்டின் தான். இருந்தாலும் எது தவறு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரோலாக்டின் அப்படி சொல்லக்கூடியது பிளாசண்டா சுரக்கக்கூடியது கிடையாது. இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஹார்மோன் ப்ரோலாக்டின். அதனால் ஏ ஆப்ஷன் வந்து கிடையாது. ஆக்சிடோசினும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஹார்மோன், பிரசவத்துக்கு உதவி பண்ணக்கூடியது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்டு அப்படி சொல்லக்கூடியது அட்ரினல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் இல்லை. அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர். ஹியூமன் கொரியானிக் கொனோட்டோட்ராபின், ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், ப்ரொஜெஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஆன்சர் சரியாக பார்க்கலாமா? ஆன்சர் சரி. சி ஆப்ஷன் HCG, HPL, ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன். கர்ப்பத்தை பராமரிக்க பிளாசண்டாவில் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் இது. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றில் எது தாய்சேய் இணைப்பு திசுவின் செயல்பாடு அல்ல? உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அல்லன்னு கேட்டிருக்காங்க. எந்த வேலையும் செய்யலை. கருவிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுகிறது. ஆமாம், பிளாசண்டா உதவுகிறது. கருவிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு இங்கே ஆக்சிஜனை கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. கழிவு நீக்க பொருளை வெளியேற்றுறதுக்காக பிளாசண்டா வந்து ஒர்க் பண்ணுது அப்படி சொல்லக்கூடியது. அடுத்தது பிரசவத்தின் போது ஆக்சிடாசினை சுரக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா தவறானது. கருவிற்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதை எளிதாக்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா செய்யக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனை சுரக்கிறது. பிளாசண்டா ஈஸ்ட்ரோஜனை சுரக்கிறது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? செயல்பாடு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டான ஆன்சர்? பிரசவத்தின் போது ஆக்சிடாசினை சுரக்கிறது. ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா? பிரசவத்தின் போது ஆக்சிடாசினை சுரக்கிறது. ஆக்சிடாசின் போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து சுரக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? கருவின் முதல் அசைவுகள் மற்றும் அதன் தலைமுடியின் தோற்றம் பொதுவாக கர்ப்பத்தின் எந்த மாதத்தில் போது கவனிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4வது மாதத்தில், அடுத்தது 5வது மாதத்தில், 6வது மாதத்தில், 4வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் அப்படி சொல்லக்கூடியது. நம்ம கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்தோம். 5வது மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசைவுகள் இருக்கும். தலைமுடியில் வந்து மயிர்கள் வந்து உருவாகியிருக்கும் அப்படி சொல்லியது. டைரக்ட் கொஸ்டின்ஸ். 5வது மாதம் தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் ரைட்டானு பார்க்கலாமா? 5வது மாதம். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பின்வரும் ஹார்மோன்களில் எது தாய்சேய் இணைப்பு திசு சுரப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. சுரக்கப்படுவது இல்லை. எந்த ஹார்மோனும் சுரக்கப்படுகிறது? மனித கொரியானிக் கொனோட்டோட்ராபின், ப்ரோலாக்டின், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மனித குரோனிக் கொனோட்டோட்ராபின் முதல் பிளாசண்டா சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதை வச்சு தான் பிரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறாங்க. அது தாய்சேய் இணைப்பு திசு சுரக்கக்கூடியது தான். ஈஸ்ட்ரோஜனும் சுரக்கக்கூடியது. ஃபாலிக்கல் செல் முதல்ல சுரக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் சுரக்கும். ப்ரொஜெஸ்டிரானை வந்து பார்த்திங்கன்னா தாய்சேய் இணைப்பு திசு சுரக்கக்கூடியது. அப்போது ப்ரோலாக்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது? தாய் சுரப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஹார்மோன் ப்ரோலாக்டின் அப்படி சொல்லக்கூடியது. ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா? ப்ரோலாக்டின் வந்து
சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பாலூட்டிகளில் கருவின் தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுவது எதிலிருந்து உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள், உள் அகசெல் திரள் அப்படி சொல்லுங்க, இன்னர் செல் மாஸ், உருவாக்கும் செல்கள் ஃபார்மேட்டிவ் செல்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் செல்கள் அப்படி சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டிகளின் கருவில் தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுது. எதிலிருந்து தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுது அப்படி சொன்னால் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் ஒற்றை அடுக்கிலான ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் தான் விரல் போன்ற நீட்சிகள் இருப்பண்டு கரு உட்சுவரில் வந்து கருப்பதித்தல் நடைபெறுது அப்படி சொல்லுது. உள் அகசெல் திரள் வந்து ஃபியூச்சர் எம்பிரியாவாக மாறுது, அதனால் வந்து அது கிடையாது. உருவாக்கும் செல்கள் வந்து இங்கே இருக்காது. அப்புறம் ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து முட்டை உருவாக்கும் போது உருவாகக்கூடிய இதுதான் வந்து தான் ஃபாலிக்கிள் செல்ஸ். ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாம். ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் இருந்து தான் தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுது. என்ன ஸ்டூடெண்ட், இன்றைக்கி கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.